பிஜிபி மெரன் கிங்டம், ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை. தேர்தலுக்காக சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் சென்னை பயணம். சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் நேற்று இரவு முதல் கடும் போக்குவரத்து நெரிசல். நெல்லை உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் அலைமோதிய பயணிகள் கூட்டம். தேர்தலுக்காக சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் சென்னை திரும்ப குவிந்ததால் நெரிசல். திருப்பூர் ரயில் நிலையத்தில் வழக்கத்திற்கு மாறாக அதிகரித்த பயணிகள் கூட்டம். வாக்களிக்க சொந்த ஊர் சென்று பணிக்கு திரும்பியவர்கள் ஸ்தம்பித்த ரயில் நிலையம். MBBS, BDS படிப்புகளில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு. மாணவர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தஞ்சை பெரிய கோயிலில் சித்திரை திருவிழா தேரோட்டம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. மதுரை சித்திரை திருவிழாவில் மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேக விழா கோலாகலம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். திருச்சி மலைக்கோட்டை கோயிலில் சித்திரை தேர் திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம். தாயுமானவர் சுவாமி மட்டுவார்குழலி அம்பாள் திருக்கல்யாண நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. தமிழகம், கேரளத்தில் ஜூன் 1ஆம் தேதிக்கு முன்பே தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 30ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு கனமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை. சுட்டெரித்த வெயிலுக்கு மத்தியில் பெய்த மழையால் தணிந்தது வெப்பம். தமிழகத்தின் 14 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து பதிவான வெப்பம். அதிகபட்சமாக வேலூரில் 104.9 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில். உள் தமிழக மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாகும். கடலோர மாவட்டங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என தகவல். உதகை, குன்னூர் பகுதிகளில் நிலவும் கடும் வெப்பத்தால் பரவும் காட்டுத்தீ. ஹெலிகாப்டர் உதவியுடன் தீயை கட்டுப்படுத்தும் பணி தீவிரம். கோடை காலங்களில் விதிகளுக்கு மாறாக ஐஸ்கிரீம் தயாரிப்பில் கலப்படங்கள் அதிகரிக்க வாய்ப்பு. ஐஸ்கிரீம் தயாரிப்பு நிறுவனங்களை கண்காணிக்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு.
அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி கே பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை இழப்பார் என செல்வ பெருந்தகை விமர்சனம். திமுக கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வென்று காங்கிரஸ் எதிர்க்கட்சி வரிசையில் அமரும் எனவும் பேச்சு. 200 தொகுதிக்கு மேல வெற்றி பெற போறோம். நாங்க 28 தொகுதியில போட்டிட்டு இருக்கோம். 28 தொகுதியில வெற்றி பெற்றோம். நாங்க தான் எதிர்க்கட்சி. அப்ப நீங்க சொல்ற கணக்குப்படி எடப்பாடி 28 தொகுதிக்கு கீழே வாங்கிடுவாரோ? அதான் யதார்த்தமான உண்மை. பொறுத்திருந்து பாருங்க. சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவின் போது நெய்வேலி, குறிஞ்சிப்பாடி தொகுதிகளில் திமுகவினர் வன்முறையில் ஈடுபட்டனர். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் குற்றச்சாட்டு. இந்த 2 தொகுதிகளிலும் பல இடங்களில் மிக மோசமான வன்முறை வெறியாட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். வாக்கு எண்ணிக்கை தினத்தன்று விஜய் ஆஸ்திரேலியா செல்லவில்லை என ஆதவ் அர்ஜுனா விளக்கம். திமுக பரப்பிய வதந்தி எனவும் குற்றச்சாட்டு. விஜய் ஆஸ்திரேலியா போறாரு சொன்னாங்க, அது உண்மையா? ஆஸ்திரேலியாவில் நாளைக்கு 3 கிளம்ப போறாரு. அது திமுக தான் வந்து ராக்கெட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரூமர்ஸ்லாம் வந்து பதில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இத்தனை நாள் 1 வருஷமா டிஎம்கே கவர்மெண்ட்ல தான் ரூமர்ஸை வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. இப்பதான் கவர்மெண்ட் முடிஞ்சிருச்சு. சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் எதிர்மறையாக வந்தால் மீண்டும் திரைப்படங்களில் நடிக்க வேண்டும். தாவைக்க தலைவர் விஜய்க்கு இயக்குனர் பேரரசு வலியுறுத்தல். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சார் இந்த தேர்தல் முடிஞ்சு அவர் நினைக்கிற மாதிரி ஒரு பதவி அடைஞ்சிட்டா ஓகே. இல்லாத பட்சத்தில் அவர் திரும்பி நடிக்கணும். நான் நடிப்புக்கும் அதுக்கும் அதை டிஸ்டர்ப் ஆகாது. மேற்கு வங்கத்தில் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது 2ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்கான பரப்புரை. 142 தொகுதிகளுக்கு வரும் 29ஆம் தேதி வாக்குப்பதிவு. மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலையொட்டி கொல்கத்தா நகரில் சாலை வலம் சென்று பிரதமர் மோடி பரப்புரை. பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பு. மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்ததும் சிண்டிகேட் அரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். முதற்கட்ட வாக்குப்பதிவிலேயே பாஜக 110 இடங்களில் வெற்றி பெற்றுவிட்டதாகவும் அமித்ஷா பேச்சு. மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலையொட்டி தாம் போட்டியிடும் பவானிபூர் தொகுதியில் மம்தா பானர்ஜி பரப்புரை. சாலையில் நடந்து சென்றவாறே பொதுமக்களுடன் கலந்துரையாடி வாக்கு சேகரிப்பு. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக பரப்புரையில் ஈடுபட்ட அரவிந்த் கெஜ்ரிவால். இது சாதாரண சட்டப்பேரவை தேர்தல் அல்ல, ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான கருவி எனவும் பேச்சு. ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் சையத்துடன் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்திப்பு. மேற்காசிய போர் சூழல், பிராந்திய அமைதியை நிலைநாட்டுவது குறித்து ஆலோசித்ததாக தகவல். அந்தமானில் செயல்படுத்தப்படும் கிரேட் நிக்கோபார் திட்டத்தால் பழங்குடியின மக்களுக்கு பாதிப்பு. வளர்ச்சி என்பது பெருநிறுவனங்களை சார்ந்து இல்லாமல் மக்களுக்கானதாக இருக்க வேண்டும் எனவும் ராகுல் காந்தி பேச்சு. மறைந்த புகழ்பெற்ற புகைப்படக் கலைஞர் ரகுராய் உடல் டெல்லியில் தகனம். முன்னாள் மத்திய அமைச்சர் மேனகா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்று இறுதி அஞ்சலி. லெபனானில் பதுங்கியிருக்கும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீது தாக்குதலை தீவிரப்படுத்த இஸ்ரேல் உத்தரவு. எல்லைகளில் படைகள் அதிக அளவில் குவிக்கப்பட்டு வரும் நிலையில் இஸ்ரேல் ராணுவத்திற்கு நெதன்யாகு ஆணை. ஹிஸ்புல்லா மீது தாக்குதலை தீவிரப்படுத்தும் இஸ்ரேல் ராணுவம். தெற்கு லெபனானில் இருந்து மக்கள் உடனடியாக வெளியேற இஸ்ரேல் அரசு அறிவுறுத்தல். ஓமன் சுல்தான் ஹைதம் பின் தாரிக்கை சந்தித்த ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி.
மேற்காசிய போர் சூழல், ஹோர்முஸ் நீரிணை பாதுகாப்பு உள்ளிட்டவை முக்கிய ஆலோசனை. ஹோர்முஸ் நீரிணை முற்றுகை தொடரும் என அமெரிக்க கடற்படை திட்டவட்டம். ஈரான் துறைமுகங்களுக்கு சென்ற 37 கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் தகவல். தங்கள் நாட்டிற்கு எதிராக அனைத்து வித அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்ள தயார் என ஈரானின் புரட்சி காவலர் படை அறிவிப்பு. ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் அனைத்தும் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் ஈரான் பதிலடி. மேற்காசிய போரால் உலகளவில் எரிபொருள் கிடைப்பதில் நீடிக்கும் சிக்கல். எரிபொருள் கிடைக்காததால் சர்வதேச அளவில் விமான சேவைகள் முடங்கும் அபாயம். மாலியில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சாடியோ கமாரா உயிரிழப்பு. ராணுவ தளத்திற்குள் புகுந்து ஆயுதம் ஏந்திய கும்பல் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் காயமடைந்ததாக அறிவிப்பு. ஐபிஎல் போட்டியில் குஜராத் பந்துவீச்சில் 158 ரன்களில் சுருண்ட சென்னை அணி. 20 பந்துகள் மீதம் இருக்க 8 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அசத்தல் வெற்றி. லக்னோ அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் சூப்பர் ஓவரில் வெற்றி பெற்றது கொல்கத்தா. சூப்பர் ஓவரில் நிர்ணயிக்கப்பட்ட 2 ரன்கள் என்ற வெற்றி இலக்கை எளிதாக எட்டியது. சென்னையில் இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தனின் கார் மீது தாக்குதல். உணவகத்துக்கு சென்றபோது காரை அடித்து நொறுக்கிய மர்ம நபர்கள் குறித்து விசாரணை. வார விடுமுறையொட்டி சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள். அருவிகளில் நீராடி குதூகலம். குடும்பத்தினருடன் பொழுதை கழித்து உற்சாகம். பதினோரு நாட்களுக்கு பிறகு முட்டை கொள்முதல் விலை 10 காசுகள் உயர்வு. சென்னையில் ஒரு முட்டை ₹5.75 விற்பனை. BGP Marine Kingdom, ECR, Injambakam, Chennai.